அக்ஷய திருதியை முன்னிட்டு கோவை ஒப்பணக்கார வீதி, டவுன் ஹால், காந்திபுரம், கிராஸ்கட் ரோடு பகுதிகளில் உள்ள நகை கடைகளில் மக்கள் கூட்டம் அதிக அளவில் காணப்பட்டது. ரொம்ப தங்கம் வாங்க சிறப்பான நாள் அப்படிங்கிறது நமக்கு ஐதீகமான உள்ள விஷயம். ஸோ அதை பேஸ் பண்ணி சிறப்பு விற்பனையை நாங்கள் இன்றைக்கி மேற்கொண்டிருக்கோம். அதனால தான் இவ்வளோ வாடிக்கையாளர்கள் நீங்கள் பார்த்துருப்பீங்க. காலைல 5 மணிலேருந்து இந்த சிறப்பு விற்பனை பண்ணுறோம். அந்த சிறப்பு விற்பனை கஸ்டமர் வாங்கின வாடிக்கையாளர் வாங்கின ஒவ்வொரு பொருளையும் சிறப்பு பூஜை, அதை தனியாக இதுக்காக ஒரு புரோகிதர் வச்சு அவர் சிறப்பு பூஜை பண்ணி இந்த ஒவ்வொரு பொருளையும் வாடிக்கையாளர்களுக்கு கொடுக்குறாங்க. அதில் கஸ்டமருக்கு பெரிய மகிழ்ச்சி. சேலம் அக்ரஹாரம் கடைவீதி பகுதியில் உள்ள நகை கடைகளில் பொதுமக்கள் கூட்டம் அலைமோதியது. அக்ஷய திருதியை என்னைக்கு வாங்கலாம் அப்படின்ட்டு இன்றைக்கி வாங்கியிருக்கோம். பிகாஸ் எங்கள் வீட்டில் எல்லோரும் 4-5 இயர்ஸாக கோல்டு வாங்கிட்டு இருக்காங்க. அதை அப்படியே நாங்கள் கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னு இந்த டேயில் வாங்கியிருக்கோம். அது செல்வம் செழிக்கும் அப்படின்னு ஒரு ஐதீகம் இருக்குல்ல, ஸோ அதை ஃபாலோ பண்ணலாம் அப்படிங்கிறது. காஞ்சிபுரத்தில் உள்ள நகை கடைகளில் நகர மக்கள் மட்டுமல்லாமல் சுற்றியுள்ள கிராமங்களைச் சேர்ந்த மக்கள் அதிக அளவில் நகைகளை வாங்கி சென்றனர். தூத்துக்குடி ஏரல் பஜாரில் அக்ஷய திருதியை முன்னிட்டு தங்க நகை கடைகளில் கூட்டம் காணப்பட்டது. பல கடைகளில் விலையில் தள்ளுபடி அறிவிக்கப்பட்டிருந்தது. உதகை தாவரவியல் பூங்காவில் 10 நாள் மலர் கண்காட்சி தொடங்கியது. கண்காட்சியின் சிறப்பம்சமாக 35 அடி உயரம், 44 அடி அகலத்திலான டிஸ்னி வேர்ல்ட் மற்றும் அதன் கதாபாத்திரங்கள் 1,20,000 மலர்களை கொண்டு வடிவமைக்கப்பட்டுள்ளன. உதகை மலை ரயில் குகையிலிருந்து வெளியில் வருவது போல 35 அடி நீளத்தில் 22 அடி அகலத்தில் 80,000 மலர்களை கொண்டு வடிவமைக்கப்பட்டுள்ளது. 15,000 மலர்களை கொண்டு சிறு சிறு மலர் அலங்காரங்களும் காட்சிக்கு வைக்கப்பட்டுள்ளன. மலர் அலங்கார மேடைகளில் 72 இனங்களில் 388 வகையான 35,000 மலர் தொட்டிகளும் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன. மலர் காட்சியில் முதன்முறையாக மாலை வேளையில் மின் அலங்காரங்கள் மற்றும் லேசர் ஷோ காட்சிப்படுத்தப்பட்டது. மே 20ஆம் தேதி வரை மலர் கண்காட்சி நடைபெறுகிறது. நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையத்தில் அட்சய திருதியையொட்டி மழை வேண்டி சிறப்பு யாகம் நடைபெற்றது. பொதுநல அமைப்புகள் சார்பில் நடத்தப்பட்ட இந்த யாகத்திற்கு காசியில் இருந்து கங்கை நீர் கொண்டுவரப்பட்டிருந்தது. கலசங்களில் கங்கை நீரையும் காவிரி நீரையும் வைத்து தேவாரம், திருவாசகம் முழங்க சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு பின் அந்த புனித நீரானது காவிரி ஆற்றில் கலக்கப்பட்டது. கடம் கொண்டதோர் தாமறிவன் முடிதன் மேல் இடம் கொண்டு அடியார் குதிரை சுமந்து ஆட்ட படம் கொண்டதோர் பாம்பரை ஆட்ட பரமனார் இடம் கொண்டிருந்தான் தன் இடைமருதீரோ பொங்கல் போற்றி போற்றி விராட்டி காவிரி தாய் திருவடிகள் போற்றி போற்றி. நடிகர் விஜய் தமது அடுத்த படமான வெங்கட் பிரபு இயக்கத்தில் உருவாகி வரும் தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் திரைப்படத்தின் படப்பிடிப்புக்காக சென்னையில் இருந்து துபாய் புறப்பட்டு சென்றார். விஜய் சென்னை விமான நிலையம் வருவதை அறிந்த அவரது ரசிகர்கள் அங்கு வந்து நீண்ட நேரமாக காத்திருந்தனர். பின்னர் அவரை கண்டதும் விஜய் அண்ணா என்று குரல் எழுப்பினர். சேலம் மாவட்டம் இளம்பிள்ளையில் உள்ள ராகவேந்திரா பேக்கரியில் கெட்டுப்போன பர்த்டே கேக் விற்பனை செய்யப்பட்டதாக எழுந்த புகாரை தொடர்ந்து கடையை மூடுமாறு உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் உத்தரவிட்டனர். எங்க பேர சின்ன குழந்தை சாப்பிட்டுருக்கான், அவனுக்கு ஏதாவது தொந்தரவு ஃபுட் பாய்சன் நீங்க பதில் சொல்லுவீங்களா? நீங்க சின்ன குழந்தை சாப்பிட்டுருக்கான், இப்ப அவன் மட்டும் தான் சாப்பிட்டுக்கிறான், அதுக்கு ஏதாவது பிரச்சனை ஆச்சுன்னு என்ன சொல்லுவீங்க பதில்? நீங்க சரி குழந்தை சாப்பிட்டுருக்கான், இப்ப 2 வயசு குழந்தை சாப்பிட்டுருக்கான், அதுக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க? ஏதாவது பிரச்சனை ஆச்சுன்னா பதில் என்ன பண்ண சொல்ல போறீங்க?
என்ன கேக்குறீங்க? நீங்க என்ன தப்பு பண்ணிருக்கீங்க? அங்கு அதிகாரிகள் சோதனையிட்ட போது குளிர்சாதன பெட்டி சற்று பழுதடைந்திருப்பது தெரிய வந்ததால் அதில் வைக்கப்பட்டிருந்த ஐஸ் கேக்கின் மாதிரிகளை சோதனைக்கு அனுப்பி வைத்தனர். தடை செய்யப்பட்டுள்ள நெகிழியில் வைத்து சூடான உணவுப் பொருட்களை வாடிக்கையாளர்களுக்கு வழங்கியதாக கூறி 2000 ரூபாய் அபராதம் விதித்த அதிகாரிகள் கடையில் உள்ள குறைகளை நிவர்த்தி செய்து மறு ஆய்வுக்கு பின் கடையை திறக்குமாறு உத்தரவிட்டனர். நாகூரை அடுத்த மேலவாஞ்சூர் சோதனை சாவடியில் காரில் 30 லட்சம் ரூபாய் எடுத்துச் சென்ற 2 பேரை போலீசார் கைது செய்தனர். அந்த பணம் ஆன்லைன் லாட்டரியில் பரிசு விழுந்தவர்களுக்காக சென்னையில் இருந்து கொண்டு சென்றது தெரிய வந்தது. இதையடுத்து காரையும் பணத்தையும் பறிமுதல் செய்த போலீசார் லாட்டரி ஏஜென்ட் முஜிபுர் ரஹ்மான், உப்பிலியப்பன், அமிர்தராஜன் ஆகியோரை கைது செய்தனர். மன்னார்குடியில் இருந்து திருவண்ணாமலை நோக்கி மது பாட்டில்கள் ஏற்றிச் சென்ற சரக்கு லாரி ஒன்று திருக்கோவிலூர் புறவழிச்சாலை விவசாய நிலத்தில் தலைகீழாக கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. புறவழிச்சாலை ஓரம் ஓட்டுநர் டாரஸ் லாரியை நிறுத்திய போது மண் உறுதியில்லாததால் நேரிட்ட இந்த விபத்து பற்றி அறிந்து மது விரும்பிகள் லாரி கவிழ்ந்த இடத்தில் திரண்டனர். அவர்களை போலீசார் அப்புறப்படுத்தினர். மதுரையில் கடந்த 2 மாதங்களாக கோடை வெயில் சுட்டெரித்த நிலையில் மாலையில் இடி மின்னலுடன் மழை பெய்தது. பெரியார் பேருந்து நிலையத்தில் இருந்து தும்பக்குளத்திற்கு சென்ற அரசு பேருந்தில் மேற்கூரை வழியாக மழைநீர் ஒழுகியதால் மக்கள் நனைந்தபடி பயணித்தனர். சென்னையில் ராயபுரம், மின்ட், வியாசர்பாடி, பெரம்பூர் ஆகிய பகுதிகளில் பைக் சாகசத்தில் ஈடுபட்ட இளைஞர்களை பிடித்து காவல்துறையினர் எச்சரித்து அனுப்பினர். பைக் சாகசத்தால் ஏற்படும் விபத்துகள் குறித்த வீடியோக்களை அவர்களிடம் காண்பித்த போலீசார் மீண்டும் அதுபோல் சாகசத்தில் ஈடுபட மாட்டோம் என எழுதி வாங்கிக் கொண்டனர். சேலம் தாதம்பட்டி பள்ளுவர் காலனியைச் சேர்ந்த ஸ்ரீதர் என்பவர் தனது கடையில் அக்ஷய திருதியை முன்னிட்டு 24 கேரட் தங்கத்தில் தட்டுவடை விற்பனை செய்வதாக கூறி 120 ரூபாய்க்கு கோல்ட் கிரேட் பேப்பரை வடையில் வைத்து விநியோகித்தார். தகவல் அறிந்து வந்த உணவுப் பொருள் பாதுகாப்பு அதிகாரிகள் அவரது கடையிலிருந்து கோல்ட் பேப்பர் தட்டுவடைகளை ஆய்வுக்காக எடுத்துச் சென்றனர். திருவாரூரில் அரசு பெண்கள் பள்ளியில் படித்த மாணவி துர்காதேவி வீட்டில் மின்சார வசதி இல்லாமலேயே 10ஆம் வகுப்பில் 500க்கு 492 மதிப்பெண்கள் பெற்றுள்ளார். அவருக்கு பெற்றோர் மற்றும் ஆசிரியர்கள் வாழ்த்து கூறினர். திருப்பூர் மாவட்டம் கணக்கம்பாளையம் அரசு பள்ளி மாணவி சந்தியா தமிழ் மொழி பாடத்தில் 100க்கு 100 மதிப்பெண்கள் பெற்றுள்ளார். மாநில அளவில் தமிழ் பாடத்தில் 100 மதிப்பெண்கள் பெற்ற 8 மாணவிகளில் இவரும் ஒருவராவார். பொள்ளாச்சி பாரத் வித்யானிக் மெட்ரிக் பள்ளி மாணவி ஸ்வேதா 500க்கு 498 மதிப்பெண்கள் பெற்றுள்ளார். அரிசி கடைக்காரரின் மகளான இவர் மருத்துவராகி மக்கள் சேவை செய்ய உள்ளதாக தெரிவித்துள்ளார். சென்னையை அடுத்த மீஞ்சூரிலிருந்து வள்ளூர் வரையிலான 3 கிலோமீட்டர் சாலை நிதி ஒதுக்கியும் போடப்படாமல் இருப்பதாக கூறி அப்பகுதி மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். அப்போது சைரன் ஒலித்துக் கொண்டு ஆம்புலன்ஸ் ஒன்று அவ்வழியாக வந்தது. சற்று வழிவிட்ட போராட்டக்காரர்கள் அந்த ஆம்புலன்ஸுக்குள் எட்டி பார்த்துவிட்டு நோயாளி யாரும் இல்லை என்றும் மறியலை கலைப்பதற்காக போலீசார் தந்திரம் செய்வதாக கூறி மறியலை தொடர்ந்தனர். அதிகாரிகள் சமரசம் செய்ததை அடுத்து சுமார் 3 மணி நேரத்திற்கு பின் மறியல் கைவிடப்பட்டது. சிவகாசி அருகே பட்டாசாலை விபத்தில் 10 பேர் உயிரிழந்ததன் எதிரொலியாக தமிழகம் முழுவதும் உள்ள பட்டாசு தொழிற்சாலைகள் உரிய உரிமம் பெற்றுள்ளனவா, தொழிலாளர்களுக்கு பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளனவா என்பதை மாவட்ட நிர்வாகங்கள் ஆய்வு செய்து அடுத்த 10 நாட்களுக்குள் அறிக்கை அனுப்ப தொழிலாளர் நலத்துறை அறிவுறுத்தியுள்ளது. தொழிலாளர் பாதுகாப்பு தொடர்பாக விருதுநகர் மாவட்டத்தில் உள்ள பெரு மற்றும் சிறு பட்டாசு தொழிற்சாலைகளின் உரிமையாளர்களின் ஆலோசனை கூட்டத்தை நடத்தவும் உத்தரவிடப்பட்டுள்ளது. தமிழகத்தில் மாணவர்கள் குறைந்த அளவில் தேர்ச்சி பெற்ற 11 பொறியியல் கல்லூரிகள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அண்ணா பல்கலைக்கழக துணைவேந்தர் வேல்ராஜ் தெரிவித்தார். சென்னை தாம்பரம் அருகே தனியார் பொறியியல் கல்லூரியில் நடைபெற்ற பட்டமளிப்பு விழாவில் பங்கேற்ற பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கல்லூரிகளில் சேரும் முன்பு கல்லூரியின் தரத்தை அறிந்து மாணவர்கள் முடிவு எடுக்க வேண்டும் என்றார். ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களோட கம்பிட்டன்ஸையும் பார்த்துக்கணும். ஒரு கல்லூரியில் ஜாயின் பண்ணும்போது
நீங்கள் ஜாயின் பண்ண போகிற காலேஜில் டீச்சர்ஸ்னோட குவாலிட்டி எப்படி இருக்குன்னு பார்த்தோம். டீச்சர்ஸுக்கு வந்து ஒரு கல்லூரியில் நிறைய சேலரி கொடுக்கலன்னா நீங்கள் நல்ல எஃபிஷியன்ட் டீச்சர்ஸ் இருக்க மாட்டாங்க. பெரிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை விட ஒரு கல்லூரியில் ஒரு நல்ல கல்லூரியான்னு பார்க்குறதுக்கு அங்கே உள்ள ஆசிரியர்கள் தான் முதல் இம்பார்ட்டன்ட் ரோல். அந்த ஆசிரியர்கள் இல்லாத காலேஜில் ஸ்டூடெண்ட்ஸ் ஜாயின் பண்ணியாச்சுன்னா அந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து லைஃப் மிசரபிளாக ஆகிடும்.